Hi students, welcome to MKP Max Sauris, class 6th, term 1, chapter 3, ratio and proportion, exercise 3.2. இன்னைக்கு பார்க்கலாம். First sum, fill in the blanks for the given equivalent ratio. ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ இந்த ரேஷியோவை என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடியும் இல்லைங்களா? இந்த ஃப்ராக்ஷனை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் சைட்ஸ் சேம் நம்பரால், இப்போ 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா 2ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் சைட்ஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இங்கே பாருங்கள், 2/2 நியூமரேட்டர் என்ன, 3 × 2 6, 5 × 2 10. ஸோ 3:5க்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:10. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3/5 இங்கே நம்மளுக்கு 9, இங்கே என்ன வேல்யூ வருதோ ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 3யை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும், 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும் இல்லைங்களா? போத் சைட்ஸ் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் 3னா டினாமினேட்டர் ஆல்சோ 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 3 × 3 9, 5 × 3 15. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன, 15. இப்போ 9:15. செகண்ட் சம் 4:5 என்ன கொடுத்துருக்காங்க, 4:5. ஸோ 4/5. ஆன்சர் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு டேஸ் நியூமரேட்டரில் என்னன்னு கண்டுபிடிக்கணும், (10) கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டர் 10. இப்போ பாருங்கள், 5-ஐ 10ஆக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைச்சிடும் இல்லைங்களா? ஸோ 5 × 2 10. அப்போ போத் சைட்ஸ் நியூமரேட்டராலையும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4 × 2 8, 5 × 2 10. ஸோ ஆன்சர் இஸ் 8. தேர்டு பாருங்கள், 6:-ன்னு கொடுத்துட்டு 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 6/dash கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு என்னது, 1/2 இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கு 1 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே 6 இருக்குது. அப்படின்னா 1ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கும். ஸோ 1ஐ 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 6 கிடச்சிரும். 1 × 6 = 6. இப்போ 2ஐயும் நம்ம எதால் மல்டிபிள் பண்ணோம், 6ஆல். 2 × 6 12. இப்போ 6:12 = 1:2. 6:12 = 1:2. இது ரெண்டும் என்னது, ஈக்குவலன்ட் ரேஷியோ.